சந்தோஷ் என்ற டாக்டர் ஒரு புற்றுநோய் நிபுணர். அவர் ஒரு நகரத்திலிருந்து மற்றொரு நகரத்திற்கு டாக்டர்கள் மாநாட்டிற்கு செல்கிறார். பைலட் சொன்னார், விமானத்தில் சில பிரச்சனைகள் உள்ளன, அதனால் அருகிலுள்ள விமான நிலையத்தில் விமானத்தை தரையிறக்கப் போகிறேன் என்று. விமானம் விழும் வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு திடீரென அருகிலுள்ள நகரத்தில் விமானத்தை தரையிறக்கினார். சந்தோஷ் என்ற டாக்டர் கடவுளை அதிகம் நம்புவதில்லை. விமான நிலையம் வந்த பிறகு அவர் செல்ல வேண்டிய நகரத்திற்கு விமானங்கள் இல்லை. ஆனாலும் அவர் கண்டிப்பாக மாநாட்டிற்கு செல்ல வேண்டும். அவர் என்ன செய்தார் தெரியுமா? வாடகைக்கு ஒரு கார் எடுத்தார். அவர் தானாகவே ஓட்டிக்கொண்டு போய் கொண்டிருந்தார். அப்போது கடுமையான மழை பெய்தது. அந்த மழையில் இருட்டு ஆகிவிட்டது. ஒரு கிராமம் வந்தது. ஒரு வீட்டில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. காரை நிறுத்துங்கள் அம்மா என்று அழைத்தார். அந்த வீட்டு தாயார் வெளியே வந்தார். என்னம்மா, நான் வழி தவறிவிட்டேன், மிகவும் பசிக்கிறது, குறைந்தது கொஞ்சம் டீயாவது கொடுத்தால் பசி குறைந்து விடும் என்றார். உட்காருங்கள் ஐயா, டீ குடிக்கும் போது நான் பிரார்த்தனை செய்ய வேண்டும். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, அதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். கடவுளை நம்புகிறேன் ஐயா, நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்கள் என்றார். அங்கே ஒரு படுக்கை இருந்தது. அந்த படுக்கையில் ஒரு சிறுவன் இருந்தான். அவன் முகத்தில் இருந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தான். என்ன பிரார்த்தனை செய்தான் தெரியுமா? சிறுவன் புற்றுநோயால் மிகவும் தவிக்கிறான். அவனை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அம்மா, இந்த புற்றுநோயை நாங்கள் குணப்படுத்த முடியாது, ஒரே ஒருவரே குணப்படுத்த முடியும். அவர் பெயர் டாக்டர் சந்தோஷ். அவர் புற்றுநோய் நிபுணர். அவர் பெரிய நகரத்தில் இருக்கிறார். அவரிடம் கொண்டு செல்லும் வழி எனக்கு தெரியவில்லை. என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. டாக்டர், அவரை எப்படியாவது எங்களுக்கு தொடர்பு செய்து தர முடியுமா? ராதா, தயவு செய்து உதவி செய் என்று கூறினாள். டீ குடிப்பவர் அந்த கப்பை ஓரமாக வைத்தார். இதற்கு என்ன பெயர் சந்தோஷ்? என்ன சிறப்பு என்று கேட்டபின் 2 கைகளையும் கூப்பி, நான் தனிப்பட்ட முறையில் கடவுளை நம்புவதில்லை அம்மா, ஆனாலும் நீ வழிபடும் கடவுள் சாதாரணமானவர் அல்ல அம்மா. உன் பிரார்த்தனையை கேட்கும் கடவுள் இருக்கிறார். அந்த கடவுள்தான் நீ வழிபடும் கடவுள் என்று கூறினார். அதன் மூலம் எனக்கு தெரிந்தது அம்மா, அவர் வானத்தில் மழை பொழிவித்தார், என்னை காரில் ஏற்றினார், வழியை தவறச் செய்தார், சிறிது நேரத்தில் வீட்டிற்கு அழைத்து வந்தார். இந்த கடவுள் சாதாரணமானவர் அல்ல அம்மா. நம் பிரார்த்தனையை கடவுள் கேட்கிறார். ஏனென்றால் அவருக்கு செவிகள் உள்ளன, கேட்க முடியும், கண்கள் உள்ளன, பார்க்க முடியும், வாய் உள்ளது, பேச முடியும், மனம் உள்ளது, புரிந்து கொள்ள முடியும். உன் பிரார்த்தனையை அவர் கேட்டு உனக்கு விருப்பமான பதிலை அளிக்கக்கூடியவர். இந்த ரீலை லைக் செய்யவும், பலருடன் பகிரவும்.